ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் சைடில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி வெஜிடபிள் ரைஸ் தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட் நாங்கள் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிறோம். இதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம். இலை ஒரு 2 எடுத்துக்கலாம், பட்டை ஒரு 2 பீஸ் எடுத்துக்கோங்க, கல்பாசி கொஞ்சமாக, ஒரு 4 லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய், 2லேருந்து 3 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 தக்காளி, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கும், கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவுக்கும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கேரட் ஒரு கேரட் மட்டும் எடுத்துக்கலாம். பட்டாணி கொஞ்சமாக, ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் கொஞ்சமாக, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் நார்மலாக எப்பயும் செய்கிற எண்ணெயே நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆயில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை லவங்கம் அந்த மசாலா பொருள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இது சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம பச்சை மிளகாவையும் வெங்காயத்தையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்து கூடவே நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நமக்கு நல்லா கலர் மாறி வரட்டும். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நாங்கள் ஆயிலும் சேர்த்துக்கிறோம். இது நல்லா இப்போ நமக்கு கலர் சேஞ்ச் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட பச்சை வாசனைலாம் நல்லா போனதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நமக்கு நல்லா கலர் கிடைக்கும். நார்மல் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நமக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இது கூடவே புதினாவும் கொத்தமல்லி தழையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மீல் மேக்கரை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா கையால் நல்லா பிழிஞ்சிடுங்க. நல்லா பிழிஞ்சதுக்கப்புறமா இது கூட சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மீல் மேக்கர் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கிளாஸ் அளவுக்கு நம்ம அரிசி சேர்த்தோம். அந்த 2 கிளாஸ் அரிசிக்கு 2.5 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இது பாஸ்மதி ரைஸ்ன்றதுனால நம்ம தண்ணி கம்மியாக சேர்க்குறோம். இதுவே நீங்கள் நார்மல் அரிசி சேர்த்திங்கன்னா 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இது நமக்கு நல்லா கொதித்து வரட்டும். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 20 நிமிஷமாக ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த அரிசியை நல்லா தண்ணி இல்லாமல் தண்ணியை வடிச்சிட்டு அதையுமே சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு கொதித்து வரட்டும். இந்த மாதிரி நல்லா நமக்கு கொதித்ததுக்கப்புறமா இதில் ஒரு பாதி லெமனை மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமனை பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நமக்கு 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். நல்லா சுட சுட சூப்பரான வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ரெசிபி நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.